This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சத்தமே இல்லாமல் சாதிக்கும் கோவை. டெக்ஸ்டைல்ஸ் நகரம் டெக் நகரமாக மாறியது எப்படி? தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் நகரமான கோயம்புத்தூர் இருக்கிறது. சென்னை, மும்பை போன்ற மற்ற மெட்ரோ நகரங்களாகட்டும், இரண்டாம் நிலை நகரங்களாகட்டும், அவற்றுடன் ஒப்பிடும்போது கோவை வளர்ச்சி மிகவும் தனித்துவமாக இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை கோவை.co நிறுவனத்தின் தலைமை ஊழியர் அதிகாரியான சரவணன் பாலகிருஷ்ணன் குட்ரிட்டன்ஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக சிறப்பு கட்டுரையாக எழுதியிருக்கிறார். பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களும் தங்களுடைய உலகளவிய திறன் மையங்களை கோயம்புத்தூரில் நிறுவுவதற்கு அதிக ஆர்வம் காட்டுகின்றன. இந்த மாற்றம் ஒரே நாளில் வந்துவிடவில்லை. கோயம்புத்தூர் கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவில் ஜிசிசி மையங்களுக்கான நகரமாக வளர்ந்து வருகிறது. பொறியியல் பாரம்பரியம், பொருளாதார வளர்ச்சி மற்றும் கலாச்சார நிலைத்தன்மை ஆகியவற்றின் தனித்துவமான கலவைதான் கோயம்புத்தூர் நகரை ஜிசிசி மையங்களின் நகரமாக மாற்றி வருகிறது. கோவை மற்ற இரண்டாம் நிலை நகரங்கள் மட்டுமல்ல, சென்னை, பெங்களூர் போன்ற முதல் நிலை நகரங்களோடும் போட்டியிடும் அளவிற்கு வளர்ந்து வருகிறது. வரலாற்றின் ரீதியாக கோயம்புத்தூரை நாம் தென்னிந்தியாவில் மென்செஸ்டர் என அழைக்கின்றோம். டெக்ஸ்டைல்ஸ் ஆலைகள் மற்றும் மோட்டார் பம்ப் தொழிற்சாலைகளின் நகரமாக இருந்த கோவை மாவட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் டெக் நகரமாகவும் உருவெடுத்து இருக்கிறது. பில் வித் ஹேண்ட் என்பதில் இருந்து பில் வித் கோட் என உருமாற்றம் பெற்றுள்ளது. கோயம்புத்தூரில் ஓராண்டுக்கு 50,000 பொறியாளர்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு சந்தைக்குள் நுழைகின்றனர். எனவே திறன்மிகு ஊழியர்கள் பஞ்சம் கிடையாது. அதேபோல் வெறும் சம்பள உயர்வுக்காகவும் பதவி உயர்வுக்காகவும் அடிக்கடி கம்பெனி மாறும் நபர்களாக இவர்கள் இருப்பது இல்லை. ஒரு ஊழியர் நீண்ட காலம் ஒரே நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்வதன் கோவையின் பலம். இதற்கு முக்கிய காரணம் கோவை டெக் துறையில் பணியாற்றும் பெரும்பாலான மக்கள் கோவை மற்றும் அதன் அண்டை மாவட்டத்தில் இருந்தவர்களாக இருப்பதுதான். இந்தியாவின் மற்ற பெரு நகரங்களோடு ஒப்பிடும்போது கோயம்புத்தூரில் வாழ்க்கை தரம் சிறப்பானதாக இருக்கிறது. மற்ற இரண்டாம் நிலை நகரங்களிடம் இருந்து கோயம்புத்தூர் தனித்துவமாக நிற்பதற்கு முக்கிய காரணம் கோயம்புத்தூர் அடுத்த பெங்களூராக மாற வேண்டும் என முயற்சிக்கவில்லை. என் வழி தனி வழி என பயணிக்கிறது. இந்த கட்டுரையில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் என்னுடைய சொந்த கருத்துக்கள். இவை நான் பணியாற்றும் நிறுவனத்தின் கருத்துக்கள் இல்லை எனவும் சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த கட்டுரை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு குவட்ரிட்டன்ஸ் எழுத்தாளர் தேவிகா இதை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். சரவணன் பாலகிருஷ்ணன் கோவை நிறுவனத்தின் தலைமை பணியாளர் அதிகாரி ஆவார். தமிழ் குட்ரிட்டன்ஸுக்கு விருதினர் எழுத்தாளராக இக்கட்டுரை எழுதியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.